பாருங்களேன், அவன் பிச்சு உதறாங்க வண்டிய. இப்பெல்லாம் பண்ண வண்டி எதுக்குமே ஆகாது. அவன் பாட்டுக்கு அடிச்சு நவத்துறான். இங்க ஒருத்தரம் பாருங்க. சாமி இப்ப சூப்பரா இருக்கும். ஆனா அது ஏதோ ஒரு குளம் எப்படிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? பக்காவான கிளைமேட்டுங்க, சூப்பரா இருக்குது. அதாவது நம்ம ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டை போட்டு தான் காரே ஓட்ட வேண்டியதாக இருக்கு. ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை. என்ன பேக்கில் காமிக்கிறேன் பாருங்க. எதிர்த்தாப்புல வர எல்லா காருமே ஹெட்லைட் போட்டு தான் ஓட்டுறாங்க. அந்த அளவுக்கு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து சேலத்தில் இருக்குமா இல்லை ஒரு சுருக்கத்தில் இருக்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. கடையோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், சிம்பிளா. இது வந்து ஒவ்வொரு இதாக இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு இதில் வந்து 7 மெம்பர்ஸு 5 மெம்பர்ஸு இப்படி வந்து உட்காந்து ஆம்பியன்ஸ். கைஸ் கைஸ் தந்தூரி டீ மேகி 2க்கா. இதை காட்டுறது தான் உங்களுக்கு நான் வந்தது. ஏற்காடு நல்லா இருக்குங்க. எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. சிம்பிளா தான். 30 rupees 20 rupees நம்ம தான் நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன் ஐட்டம்லாம் இருக்குது. மீன்லாம் பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி தெரியுது. ஏரி பூங்கா ஏற்காடு. ஆனா கைஸ் பாருங்க, சொன்னா நம்மள இல்ல எப்படி இருக்குது பாருங்க. ஆனா வீடியோல வந்து பளிச்சுன்னு தெரியுது ரோடு. ஆனா ரியலா பார்த்தோம்னா ஒண்ணுமே தெரியல. சரி வாங்க மேல போய் கண்டினியூ பண்றோம். சொல்றதுக்கே இல்லை, நம்ம மிஸ்டேக்கு கொஞ்சமே இல்லைங்க. அப்படியே பாருங்க, அதாவது போன்ல பார்க்கறது உங்களுக்கு வேற மாதிரி தெரியலாம். அப்படியே பனி மூட்டமா இருக்குதுங்க, ஒண்ணுமே தெரியல. பாருங்க பயங்கரமா இருக்கு. கைஸ் எப்படி இருக்குது பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ மத்தியானம் பாத்தீங்கன்னா டைம் 1:30க்கு பாருங்க எப்படி இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்காட்டில் பாத்தீங்கன்னா 20 ஏர்பிளேன் கொண்டு இருக்குதுங்க. ஏர்பிளன்ஸ் 20 ஏர்பிளன்ஸ் இருக்கு. 20 ஏர்பிளன்ஸுக்கும் ஒவ்வொரு ஏர்பிளன்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. கம்பர் ஏர்பிளன்ஸ், அதாவது அந்த காலத்தை வந்து செல்ல வந்து சூப்பரா வச்சிருக்கு. பைக்ல வந்து 20 டைம் மேல இருப்பாங்க ப்ரோ. நான் மொத்தமாவே கார்லயே ஃபர்ஸ்ட் டைம் தான் ப்ரோ வரேன். சொல்ல பாருங்க பின்னாடி இருக்காங்க. பயங்கரம். மேல போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போனோம். மேல போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்றேன். பயங்கரமா இருக்குது கிளைமேட்லாம். ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு புதிய விளாக். எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏழைகளின் ஊட்டின்னு என்று அழைக்கப்படுற ஏற்காட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். பார்த்தீங்க எப்படி இருக்குதுங்க? நாங்கள் வந்த நேரம் பிச்சு உதறது கிளைமேட்டு. இதனால தெரியுதுங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஒரு 20 டைம்ஸ் முட்டை ஏற்காடு வந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் காரில் வந்திருக்கேன். இன்னைக்கு கிளைமேட்டு பங்கமாக இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண நான் 20 டைம்ஸ் வந்தல, 20 டைம்ஸ் வந்தலையே ப்ரோ நான் மண்ணா வந்திருக்காரு. ஹெட்லைட் ஆஃப் பண்ணோம். பயங்கரமா இது கைஸ், பிச்சு உதறது. 20 டைம்ஸ்லயே இதான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டா பயங்கரமா இருக்குங்க, சொல்றதுக்கு வார்த்தை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பாலாஜி ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. ப்ரோ எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏற்காடு வந்திருக்கேன். கிளைமேட்லாம் சொல்லுதுங்க, அல்டிமேட்டுங்க. அப்படியே ஃபுல் மஸ்டா இருக்கு. ஹரி ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பரா இருக்கு. வந்ததுலயே பெஸ்ட் கைஸ். அடிச்சு பாருங்க, மிஸ்டர் பாருங்க, சூப்பரா இருக்குதுங்க. சொல்றதுக்கு என்ன வாங்க அடுத்து போக நம்ம என்னன்னா போறோம், எங்க போறோன்னு போய் அப்டேட் பண்றோம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நம்ம ஏற்காட்டில் தான் இருக்கோமா இல்லை வந்து எங்க புகை மண்டலத்தெல்லாம் எங்க பனிமூடல இருக்கோமான்னு தெரியல. பாருங்களேன் ஒண்ணுமே தெரியலங்க. இது சடன் பிளான் தான். சடனா வீட்டில் சும்மா இருந்தோம், சரி போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். அடிச்சு நான் வந்தா இருக்காரு. பயங்கரமா இருக்கு. சரி வாங்க அடுத்து எங்க போறோன்னு சொல்றேன்.
போயிட்டு இருக்கோம். என்னைக்குமே வந்து ஹில்ஸில் வந்து வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டிருக்காங்க. கவனம் முழுக்க வந்து ரோட்டில் தான் இருக்கணும். ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் டிரைவ் பண்ணாதீங்க, பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முன்னாடி பாருங்க வியூலாம் பயங்கரமாக கிளைமேட்லாம் பிச்சு உதறதுங்க. காரில் ஃபஸ்ட் டைம் வரேன், நான் பைக்கில் நான் வந்து 20 டைம்ஸ் மேலே வந்துட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்க பின்னாடி இருக்காங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டு இருக்கோம். ஏன்னா கிளைமேட் இன்னைக்கு பங்கமா இருக்கு. பாருங்க முன்னாடி வியூவை பாருங்க, அங்கெல்லாம் பாருங்க பனிமூட்டமா இருக்குது. அங்க பாருங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் வர ஃபஸ்ட் டைம் வரேன், இதில் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம் வரேன். அதனால வந்து நான் இது வந்து 20வது டைம். 20 நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா 20வது டைம் வராரு. இதில் என்ன கார்ல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ, கார்ல ஃபர்ஸ்ட் டைமுங்க. பைக்கில் வந்து 20 டைம் மேலே வந்துருப்பாங்க ப்ரோ. நான் மொத்தமாகவே கார்லேயே ஃபஸ்ட் டைம் தான் ப்ரோ வரேன். இங்கே பாருங்க, நான் வியூ சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்குது. எனக்கு கவர்மெண்ட் பஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஆமா வரமாட்டோம். பாருங்க அப்படி போட்டோம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா 20 ஏர்பிளேன் கொண்டு இருக்குதுங்க. ஏர்பிளன்ஸ் 20 ஏர்பிளன்ஸ் இருக்கு. 20 ஏர்பிளன்ஸும் ஒவ்வொரு ஏர்பிளன்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. கம்பர் ஏர்பிளன்ஸ், அதாவது அந்த காலத்தை வந்து மன்னர் காலம் அது மாதிரி வந்து அந்த மாதிரி பேர் தான். நம்ம வித்தியாசத்துக்கு கம்பர், நெடுங்காலையன் அப்படின்னு ஒரு ஏர்பிளன். அது மாதிரி ஒவ்வொரு ஏர்பிளன்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குங்க நம்ம ஏற்காட்டில். வேற எங்கேயும் நான் நிறைய ஏர்பிளன்ஸ் இருக்கு, கொல்லிமலை கூட ஏர்பிளன்ஸ் இருக்கு. ஆனால் வந்து நான் பார்க்கல. பாருங்க அந்த வியூவை, அது மிஸ்டாக இருக்குங்களா, மிஸ்ட் லைட்டாக இருக்குது. இன்னும் மேலே போங்க, மேலே போய் இன்னும் பயங்கரமாக இருக்கும், நான் காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ மத்தியானம் பார்த்தீங்கன்னா டைம் 1:30க்கு பாருங்க எப்படி இருக்குது. இன்னும் வாங்க மேலே போய் இன்னும் பயங்கர மிஸ்டேக்கு பஞ்சமே இல்லைங்க. அப்படியே பாருங்க, அதாவது ஃபோனில் பார்க்கறது உங்களுக்கு வேற மாதிரி தெரியலாம், அப்படியே பனி மூட்டமா இருக்குதுங்க, ஒண்ணுமே தெரியல. பாருங்க சூப்பரான கிளைமேட்டுங்க, ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. நம்ம கார் ஓட்ட முடியல, பைக்கும் ஓட்ட முடியல, ஒன்றும் சொல்ல முடியல. நம்ம டிரைவ் பண்றாரு, ஒன்றும் பாருங்க எங்க ப்ரோ எப்படிதான் கார் ஓட்டுறாரு எனக்கு தெரியலங்க. பாருங்க எனக்கு உண்மையிலே சொல்றேன், நான் லெஃப்ட் சைட்ல உட்காந்துட்டு இருக்கேன், ஒண்ணுமே எனக்கு ரோடே தெரியல. அந்த வெள்ளை கோடை எங்க போகுது, ரோடு எங்க போகுது ஒண்ணுமே தெரியல. ஆனா எங்க ப்ரோ ஓட்டிட்டு இருக்கிறாரு, என்ன சொல்றது எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டா இருப்பேன்னு எனக்கு துளி கூட நான் நினைச்சு பார்க்கல. இங்க பாருங்க ரியலா பார்த்தோம்னா ஒண்ணுமே தெரியல. சரி வாங்க மேலே போய் கண்டினியூ பண்றோம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா போட் ஏற்காடு லேக்கு ஏரி ஒண்ணுமே தெரியல சொல்ல போனா. பாலாஜிபுரம் எப்படி இருக்கு ப்ரோ? இப்போ நான் சொல்ல போனா அல்டிமேட்டா ஏற்காடு இந்த அளவுக்கு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது வந்து அதாவது தண்ணி நிக்குது, தண்ணி இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்றதுல ஏற்காடு லேக்கு இதே எனக்கு ஃபுல் எக்ஸைட்மெண்டா இருக்கு. வாங்க போவோம் அடுத்த பிளேஸுக்கு, அடுத்த ஸ்பேஸுக்கு. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. நான் பொட்டப்பனி இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏற்காடு பங்கமா இருக்கு. இது ஏழைகளின் ஊட்டி கிடையாது. எல்லாம் ஏழைகளின் ஊட்டி கூட இப்படி இருக்குமான்னு தெரியல. ஏரி பூங்கா ஏற்காடு, ஆனா இது ஃபுல்லா க்ளோஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சா, அதனால ஃபுல்லாலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இருங்க,
ஃபஸ்ட்டு ஏற்காடு வந்தோடனே நம்ம வந்து ரீச் ஆகிறது வந்து ஏற்காடு போட்டிங் எல்லாமே. ஏன்னா இந்த டைமில் இருந்து ஃபுல்லாக மிஸ் ஆகுது பார்த்தீங்களா. இந்த டைமில் வந்து எதுவுமே அலௌடு பண்ணல, ஓப்பன் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா சேர்வாயன் டெம்பிள், அடுத்து கிளியூர் வாட்டர் ஃபால்ஸு, அடுத்து லேடிஸ் சீட்டு, பக்கோடா பாயிண்ட்டு, ஜென்ஸ் சீட்டு அண்டு கரடியூர் வியூ பாயிண்ட்டு. அப்புறமேட்டு மோஸ்ட்டாக எல்லாமே சொல்லிட்டேன். எல்லா இடத்துலையுமே ஒரு 2-3 இடம் தான் வந்து இப்போ ஓப்பனில் இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடம் தான் ஓப்பனில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் இருக்குங்களா, அதெல்லாம் வந்து அலோடு பண்ண மாட்டாங்க. மீதி எல்லா பிளேஸுமே வந்து ஒரு இப்போ எதுனா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறோம், ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மிஸ்ட் இல்லாமல் நார்மலாக பிளேஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போய் 4 பிளேஸ்ன்னு சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குமா. ஆனால் இப்போ எனக்கு அந்த ஆசை இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இதே வந்து நம்ம சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. வேறு நம்மளுக்கு என்ன வேணும்? அதனால் இந்த எக்ஸைட்மெண்ட்லேயே ஒரு 2-3 பிளேஸ் மட்டும் போய் சுற்றிட்டு இல்லை போய் ஒரு டெம்பிளை பார்த்துட்டு அந்த கீழே வந்து இதெல்லாமே க்ளோஸில் இருக்கா பார்த்துட்டு உடனே வந்து கீழே இருக்கிறது தான். சரி வாங்க, நான் மேலே போயிட்டு நாங்கள் எப்படி இருக்குதுன்னு கண்டினியூ பண்ணுறேன். காய் செல்ஃபி ஸ்டிக் கேட்கறதே மறந்துட்டேன். இப்பதான் செல்ஃபி ஸ்டிக்கே எடுத்தனா. இப்ப வாங்க, பயங்கரமா இருக்கும். என் பேக்கெல்லாம் பாருங்களா. நிறைய தடவை வீடியோ சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த கிளைமேட் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லவே இல்லை. நம்ம ப்ரோலாம் சொல்லுவோம் மேல அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னாரு. இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது கிளைமேட்னா அவ்வளவு சூப்பரான கிளைமேட்டுங்க. அவ்வளோ கிளைமேட். ஏன்னா பாருங்க, சுத்தி பாருங்க தெரியும். கிளியூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு போனங்களா? கிளியூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு போனது அலௌடு இல்லைன்ட்டாங்க இந்த டைம்ல. சரி அலௌடு இல்லைன்ட்டாங்களா, அதுவும் அலௌடு இல்லையா. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து சேர்வாயன் ஹில்ஸுக்கு போகிறோம். அதுதான் டாப். சேர்வாயன் டெம்பிள் அப்படிங்கிறதான் டாப்பு. வாங்க போகலாம். பாருங்க வாயில வந்து பகவர்தான் பாருங்க. அதாவது நான் ஊட்டி போனோம், நம்ம பக்கமா பைக் ட்ரிப் ஊட்டி போனோம். இங்க கூட இந்த அளவுக்கு நான் மிஸ்ட் பார்க்கல. சூப்பரான கிளைமேட். நம்ம ஊர் சேலத்துல ஏற்காடு நான் வரலாம் நினைக்கிற பஞ்சமே இல்லை. இங்க பாருங்க, அதான் சொல்றேன் இல்லைங்களா, நான் ஒரு நல்லா இருக்குது. இந்த அளவுக்கு மிஸ்டோட 3 டைம் வந்து ரொம்ப இந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து வீக்கெண்டு. இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சண்டே, அதனால வந்து இப்படி இருக்குது கூட்ட ரஷ்ஷா. சரி வாங்க, அடுத்து வந்து நம்ம சேர்வாயன் டெம்பிளுக்கு தான் போவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஏற்காட்டிலே ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டு சொல்லுவாங்க. அங்கே போகலாம் வாங்க. கைஸ் பாருங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். பிச்சு உதறதுங்க கைஸ். அதே மாதிரி பார்த்து வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் அதிகமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா டீ தூள் அதெல்லாம் நிறையா இருக்கும். வாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். இந்த சாக்லேட்லாம் வந்து ஹோம்மேட் சாக்லேட் எல்லாமே வந்து இதுலேயே பண்ணுவாங்களா, சூப்பராக இருக்கும். நான் வாங்கிட்டு போய் சாப்பிட்ருக்கேன், வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்துருக்கேன், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இது ஒரு இதையும் வந்து வாங்கிட்டு போய் ட்ரீட் நிறையா இருக்குங்களா. இதுலேருந்து ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். வந்தீங்கன்னா மறக்காம சாக்லேட்டு அண்டு பார்த்தீங்கன்னா டீ தூள் எல்லாம் வாங்கிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். வீடியோவில் வந்து கிளியராக தெரியுதுங்க. ரியலில் பார்த்தீங்கன்னா வந்து ரியலாக நான் இருக்கமா ஒன்றுமே தெரியல. பார்த்து தான் நானே வண்டி விட்டு போயிட்டு இருக்கேன். இருங்க, இந்த வண்டி மூவ் ஆன வேண்டி நான் காட்டுற வியூ. இந்த வண்டிக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஹில்ஸில் வந்து என்னைக்குமே வந்து முளைதான் வரணும். பாருங்களேன், அவன் பிச்சு உதறாங்க வண்டிய. இதெல்லாம் பண்ண வண்டி எதுக்குமே ஆகாது. அவன் பாட்டுக்கு அடிச்சு நவத்துறான். இங்க ஒருத்தர சாமி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அது ஏதோ ஒரு குளம் எப்படிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா. இந்த தலைக்கணுமா ஏற்காட்டுல டாப்ல சேர்வாயன் பார்த்தீங்களா, இந்த டாப்ல இருக்கும். காய்ஸ் ஒன்று சொல்றேன், வேற எந்த இடத்துக்குமே போக மாட்டோம். நம்ம
ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே பார்த்துட்டு உடனே வந்து வீட்டுக்கு தான் கிளம்புவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துருச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிஸ்ட்லாம் இல்லைங்கன்னா ஒவ்வொரு பிளேஸாக போய் பார்க்கணும்னு தோணுங்களா. இப்போ வந்து ஏற்காடு பூங்கா அண்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ் வியூ பாயிண்ட்டு அண்ட் ஜென்ட்ஸ் வியூ பாயிண்ட்டு பக்கோடா பாயிண்ட்டு போட்டிங் இது எதுவுமே ஓப்பன் கிடையாது. இப்போ ஓப்பனில் கரெக்டாக ஓப்பன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேர்வாங்க. இங்கே வந்து யார் வேணால் எந்த டைம் வேணால் வரலாம். நைட்டில் அலோடு இல்லை. இந்த டைமில் வந்து பார்த்து போகலாம். மற்ற எல்லாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏற்காட்டுலேருந்தே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போனோம். அது வந்து கரடியூர் வியூ பாயிண்ட். அதுவும் பயங்கரமான வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கெல்லாம் நம்ம போகிறதில்ல. இதே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தந்துருச்சு. இதே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம். அங்கே அதுக்கு மிச்சம் போனாலும் வந்து பார்க்க முடியாது. இதே பார்த்துட்டு கிளம்புருவோம் வாங்க. இன்னும் வந்து நான் காஃபிலாம் இருக்குது. தந்தூரி டீன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். கப்பலை போட்டு தருவாங்க. வாங்க அதை போய் நான் காமிக்கிறவாங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு எல்லாமே காரணம் இந்த பனிமூட்டம், அந்த மிஸ்ட் தான் காரணமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே. பாருங்க ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சது காரு. இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. காருக்கு தான் பிரபலம். ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அதுதான் ஒண்ணுமே நம்ம. வெளியெல்லாம் ஃபுல்லா பனி பெய்யுது. அதனால தான் வந்து காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டோம். பாருங்க தலையெல்லாம் நினைஞ்சு போச்சு. பஜ்ஜி சூடு இல்லை, சூடாதான் வாங்கிட்டு வந்தாங்க. சட்னி தராங்க. சூப்பரா இருக்கு. நான் வேற பசியில இருக்கேன், சாப்பிடணும். கீழே போய் நல்லா இருக்கு கைஸ். அவங்க வைப் பண்ணிட்டோம். நம்ம ஒரு பிளேஸுக்கு அதுக்காட்டி சின்ன பக்கத்தாலே தான் இருக்குது. நம்ம போயிட்டு வந்துடலாம். தான் நான் தந்தூரி டீன்னு சொன்னான்னு பாத்தீங்களா, கார் வேற ஆப்பாச்சுங்க. தந்தூரி டீன்னு சொன்னான்னு பாத்தீங்களா, அங்க வாங்க போயிட்டு வந்துடலாம். நீங்கெல்லாம் வர மாதிரி தெரியல. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க வெளிய. பாருங்க, நீங்களே சொன்னா நம்ப மாட்டீங்க. எதுனால தெரியுது, எதுவுமே தெரியல. இங்க யாரு? நல்ல வேலைங்க இன்னைக்கு சண்டே. ஆனா சண்டே வந்து கூட்டம்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மற்ற டைம்ல நான் வந்திருக்கேன். நான் மற்ற டைம் எல்லா நாளும் வந்தப்பெல்லாம் பயங்கரமா கூட்டம் இருக்கும், ரஷ்ஷா இருக்குங்களா, கூட்டம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கூட்டம் இல்ல. எங்க கடையவே இங்கேயே காணங்க. எந்த ரோட்ல போறதுன்னே தெரியல. ஏதோ ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கேன். வாங்க எங்கங்க வந்து சேர்ந்துக்கிறோம். தவறான ரூட் வந்துட்டோம். பாத்தீங்கன்னா ஏற்காட்டுல இவ்வளவு வந்து பனிமூட்டமா இருக்குது பாத்தீங்களா. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆமா, அதான் நம்மளுக்கு வந்து இதே வந்து ஹாப்பினஸ் நிறைய தந்துருது. நம்மளுக்கு வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வேணாம். தந்தூரி டீ கடைக்கு வந்திருக்கோம். ஆனா டீ இருக்குதான்னு தெரியல. வாங்க காட்டுறோம். சூப்பரா இருக்குங்க கைஸ். தந்தூரி டீ நாய்க்கு 2கா. இதை காட்டுறதுதான் உங்களுக்கு நான் வந்தது. ஏற்காடு ஏற்காட்டுல வந்தா தந்தூரி டீ இதெல்லாம் வந்து போடுறாங்க. நல்லா இருக்குங்க. எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. சிம்பிளா தான். 30 ரூபீஸா 20 ரூபீஸா நம்ம தான் நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். பார்க்க அழகா இருக்குல்ல. கைஸ் நான் டீ குடிக்க மாட்டேன். ப்ரோஸ் 2 பேரும் குடிப்பாங்க. ப்ரோ வந்து பாட்டி குடிக்க மாட்டாரு. எப்படின்னு சொல்லுங்க. குடிச்சிட்டு சூப்பரா இருக்கு.
ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு ஹரி ப்ரோ? தந்தூரி டீ வந்து சூப்பரா இருக்குங்க. வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்காட்லயே பயங்கரம். இந்த சூட் பலூன்ஸ் இதெல்லாம் அல்ல மூடிட்டாங்க எல்லாருமே. வாங்க லைட்டா வயிறு பசிக்குது, நம்ம சாப்பிட்டு கண்டினியூ பண்றேன். இதில் தானே இருக்குது இந்த பானை வந்து ஹீட் ஆகுதுங்கல்ல, இந்த பானையில பழக்கி வச்சிருவோம். கைஸ் காலிஃப்ளவர் சில்லி ஒன்று சொல்லி கொலை பசியில எது சாப்பிட்டாலும் வந்து ருசியாக தான் தெரியும். கைஸ் இது சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது காலிஃப்ளவர் சில்லி சூப்பரா இருந்துச்சு. பசியில் ஓவர பசியில் இருக்கேன். அடுத்து மேகி நைட் சொல்லியிருக்கோம். வரட்டு இருங்க, கண்டினியூ பண்றேன். கைஸ் மேகி வாங்கியிருக்கோம், இருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மேலே. மேகி 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 ஒன்றும் இல்லை, மேகி சாப்பிட இந்த குளூர்ல சூடாக மேகி சாப்பிட சூப்பரா இருக்குது மேகி. பாருங்க சூடு. நம்ம போற ட்ரிப்பு போறோம்ல, ஒரு 5 days போறோம்ல, அந்த ட்ரிப்பு மட்டும் தாங்க நாங்கள் பிளான் பண்ணி போவோம். இந்த இடம் போகிறோம், இந்த பிளேஸ் விசிட் பண்ணாங்க. இன்னும் மற்றபடி பார்த்தீங்கன்னா 1 day இந்த 2 days நான் போகிறேன் பார்த்தியா, நான் போகிறேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் பிளான் பண்ண மாட்டோம். அன்எக்ஸ்பெக்டடாக போகிறது தான். மேகி சாப்பிட்டு முடிச்சிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இதில் வந்து ஆனியன் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி கூட சட்னி வேணுமா கொடுத்துருக்காங்க. பசிங்க அத்தா. காலையில இருந்து சாப்பிடல, மணி இப்ப 3:15 ஆகுது. காலையில இருந்து சாப்பிடல. ஏற்காடு ஆனியன் பஜ்ஜி பயங்கரமா இருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி. வீடியோ பாக்குறீங்கன்னா காண்டாவீங்க. என்னடா அவனுக்கு மட்டும் வாங்கி அதுன்னு வாங்கி சாப்பிடுறீங்க. காண்டாவாதீங்க, பசி இன்னும் இல்ல. ஏன்னா காலையில சாப்பாடு பஜ்ஜியா சாப்பிடுறோம், வேற ஒண்ணும் இல்ல. எப்படி வருதுங்களா? வரும். எப்பயும் சொல்றதுதான், சாப்பிட்டு பிளேட்டை கொண்டு டஸ்ட்பின் போட்டுருணும். நம்ம மெயின் இன்னும் நம்ம காமிக்க மாட்டோம். நம்ம வடிவேல் பேச அவ்வளோ பிரிச்சு கண்டிப்பா தெரியுமா? வடிவேல் பாருங்க எப்படி இருக்கிற வடிவேல். இந்த என்னது சர்பத்தா என்னமோ சொல்லுவார் இல்ல, அவரு அப்படி சொல்ல ஆதவன் படுத்தா சொல்லுவார்ல, அது மாதிரி இருக்காரு பாருங்க. ஜிகிரு தண்டா தூது அது மாதிரி பிரெட் ஆம்லேட்டு பஜ்ஜி எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன் ஐட்டம்லாம் இருக்குது. மீன்லாம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்காடு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான, நம்ம சேலம்லேயே ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ்னா நம்ம ஏற்காடு தான். பிச்சு வதருதுங்க. நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன்னா, என்னால் இந்த தாங்கிக்க முடியல. ஏன் நான் பாருங்களேன், வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன ட்ரை பண்ணிட்டு வந்தேன்னா, ட்ரைவே பண்ண முடியல, கண்ணே தெரியல. பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணிட்டு வந்தேன். சீரியஸ்லி ஒர்த் இட். இன்னைக்கு ட்ரிப்பு பிளான். இன்னைக்கு வந்து டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்க, டேட்டு மட்டும் பார்த்துறேன். டேட்டு கன்ஃபார்மாக தெரியல. Jan 11 வந்து வந்திருக்கோம். பிச்சை உதருது. இன்னைக்கு சண்டே. ஒன்று இந்த செல்லில் லைட்டு தெரியுதுங்க, இல்லை கிளியராக தெரியுதுங்க. ஆனால் நேரில் இருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல. பாருங்க, சீரியஸ்லி ஒர்த் இட் கேஸ். வர்றதே ஒன்றுமே தெரியலங்க. சூப்பருங்க. அந்த கைஸ் சாப்பிட வந்துட்டோம். இப்போ எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, மந்தி பிரியாணி. இங்கே மந்தி இருக்குது வெளியே. சாப்பிட்டு வந்துருக்கோம். ஆம்பியன்ஸ்லாம் இப்படி தான் உட்காந்து தான் சாப்பிடணும். இங்கே
ஒரு ப்ரொசீஜர்னா மந்திங்கிறது வந்து உட்காந்து தான் சாப்பிடணும். ஆர்டர் சொல்லிட்டோம், வருங்க நிறைய. இது வந்து காட்டுறது ஃபுல்லாகவே ஒவ்வொன்றும் வந்து ஒன்று உட்காந்துட்டு இருக்கிறது. நம்ம இங்கே உட்காருவோம், வறுத்து வந்து வெட்டி காமிக்கிறோம். கைஸ் மந்தி வந்துருச்சு. சூப்பரா இருக்குங்களா? இல்லடே சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். சாப்பிடுங்க. ஃபைனலா மந்திலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. 7 பேர் சாப்பிட்டோம், ஃபினிஷ் பண்ணியாச்சு. நல்லா இருந்துச்சு, குறைலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரைஸ் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600, 7 மெம்பர்ஸ்க்கு அன்லிமிட்டெட். இந்த டைம் பயங்கரமாக சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி உட்காந்துருக்கேன். மந்தினா ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி கீழே உட்காந்து இப்படி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு பேட்டை 2 பேட்டை கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றது தான் ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜரே. அதுதான் அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்டு கம்ப்ளீட். கடையோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், சிம்பிளாக. இது வந்து ஒவ்வொரு இதாக இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒரு இதில் வந்து 7 மெம்பர்ஸு, 5 மெம்பர்ஸு இப்படி வந்து உட்காந்து ஆம்பியன்ஸ் சாப்பிட்டு வெளியே போயிட்டு இருக்கோம். கைஸ் சாப்பிட்டு சிறப்பாக வந்து வெளியே வந்தாச்சு. இப்போ கார் எடுக்க போயிட்டு இருக்கோம். கைஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், மந்தி பற்றி எங்கே தெரியுமா ஃபேமஸ்? எனக்கு தெரிஞ்சு எங்கே ஃபேமஸ்னா துபாயில் தான் கைஸ் மந்தியே வந்து பயங்கரமாக ஃபேமஸ்ஸு. துபாயில் தான் வந்து நிறைய மந்தி. அங்கெல்லாம் வந்து டியர், மான் கறி, அந்த கறி எல்லா கறியுமே இருக்கும். அங்கெல்லாம் வந்து மந்தினாவே துபாய் தான் ஃபேமஸ்ஸு. இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்துட்டாங்க. நிறைய ஸ்பாட் இருக்குது மந்தி ஸ்பாட்டுன்னு. அவ்வளோதான் வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு விளாக் என் பண்ணிக்கிறேன். ஆமாம், இன்னொன்று கைஸ் ஒரு சாரி கேட்கிறேன். சாரி என்னன்னா, நம்ம எந்த ஒரு பிளேஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. வந்தோம், லேக்கை பார்த்தோன்னே உடனே டாப்புக்கு சேர்வாங்க போயிட்டோமா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இதே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை வந்துருச்சு. இப்போ கூட பாருங்களேன், பேசவே தோணலை. ரொம்ப ஒரு ஃபாகாக இருக்குங்களா, அதனால் வந்து வேறு எந்த ஒரு ஸ்பாட்டுக்குமே போக தோணலை. அதே இது ஃபாக் இல்லைங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஸ்பாட்டாக போய் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்க் இருக்குமா. நம்மளுக்கெல்லாம் இதே வந்து ரொம்ப ஒரு இதாக தந்துடுச்சா, அதனால் வந்து எந்த ஒரு ஸ்பாட்டுக்கும் போகல. அது ஒன்று தான் சொல்கிறேன். இன்னொரு ஸ்பாட்னு என்னென்னு சொல்கிறேங்க. ஏற்காடு ஃபஸ்ட்டு வரீங்க, வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா போட்டிங் போகிறீங்க. அங்கே பெடலிங் பண்ணுற போட் இருக்குது, அந்த மிஷினில் வச்சு போட்டு போகிற போட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து 3 டைப் ஆஃப் போட் இருக்குது. ப்ரைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து அதுக்கு பக்கத்துலேயே பூங்கா இருக்குது. அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் ஒரு 3 கிலோமீட்டர் கீழே போனோம்னா ஒரு 1000 ஸ்டெப்ஸ் இறங்கணும்னா ஒரு கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும், அதுக்கு போகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்துட்டு கரண்டியூர் வியூ பாயிண்ட்ஸ், அதாவது ஏற்காடு லேக்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. கரண்டியூர் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானம் டைமாக போனீங்கன்னா எங்கன்னா நம்ம இப்போ லாஸ்ட்டாக போனோம்ல சேர்வாங்க ஹில்ஸு டாப்பு, அங்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட்டு, ஜென்ட்ஸ் சீட்டு, பக்கோடா பாயிண்ட்டு. அவ்வளோதாங்க ஏற்காட்டில். ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கும், போய் பாருங்கள். அது ஏன்னா நாங்கள் ஏன் பார்க்கல, இதே வந்து பயங்கரமாச்சா, அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. சரி, இதோட இந்த விளாக் என் பண்ணிக்கிறோம். நேற்று நாள் சிறப்பாக சூப்பராக போச்சு. எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. வண்டி போகும்போது இப்போலாம் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, நிறைய பேர் அசால்ட்டாக வந்து உயிர் போயிடுது நிறையா. நம்ம வந்து ரீசெண்டாக நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்க்குறோங்க வண்டியில். எனக்கே வந்து வண்டி ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எங்கே போனால் எங்கே வந்தாலும் வீடியோவே சொல்லலைங்க, என்னோட இது சொல்கிறேன். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க, பார்த்து பத்திரமா இருங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஃப்ராங்காக சொல்லிட்டா, நானும் அப்படி தான் பார்த்தலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. எந்த விஷயம் செஞ்சாலும் நிதானமாக நிறுத்தி பொறுமையாக பார்த்து போயிட்டு வாங்க. காரெல்லாம் போனால்
சீட் பெல்ட் போட்டு போயிட்டு வாங்க. இது வீடியோக்காக ஒன்றும் சொல்லலைங்க, என்னோட இது சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். பரிதாபமாக வந்து உயிர் போயிடுது ஒரு கொஞ்ச நேரம் கவனம் இல்லைன்னா. நினச்ச அது வந்து ஏதோ சின்ன சந்தோஷத்துக்காக நம்ம வந்து வண்டி வேகமாக ஓட்டிட்டு போகிறோம், அது பண்ணுறோமா, அதனால் ஒரு சின்ன ஒரு பெரிய விபத்தாகி போய் நிறையா உயிரிழப்பு. ரீசெண்டாக என் வீட்டு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா, வீட்டு பக்கத்தாலலாம் ஊருக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா பசங்க 2-3 பேர்லாம் இறந்துட்டாங்க, எடுத்துட்டாங்க. அது மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு, நிறைய நான் பார்த்துட்ருக்கேன். அது கொஞ்சம் ஃபீல் ஆகுது நம்மளுக்கு. இப்போ முன்னெல்லாம் அப்படி இல்லைங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதா. அதனால் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, எங்கே போனாலும் சேஃப் போயிட்டு வாங்க. இதோட இந்த விளாக் பண்ணிக்கிறேன். பை கைஸ்.